ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 8 மாவட்டத்தில் நாளை விடுமுறை, தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ரெய்னால் ரிலேட்டடாக தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நேற்றைய தினமே 10 மாவட்டத்தில் கனமழை இருக்குது. அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை காலை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பல மாவட்டங்களில் விடுமுறை விடப்பட்டது. இதே போல் நாளை தினம் 8 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னை மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் அதிகரித்து ரெட் அலர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. திருவாரூர், நாகை, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டம் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய 8 மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை சம்பவம் பண்ண போது ரொம்ப கனமழை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை விட்டுருந்தாங்க. இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்த பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிக்கலாம். இப்போ ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர்கள், பிரின்சிபால்ஸ் வந்து அறிவிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த பேச்சிப்பாறை பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. அதே மாதிரி திருவாரூர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கனமழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்துட்டு இருக்கிறதுனால பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியரே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பாக எந்த பகுதிகளில் அதிகமாக கனமழை பெய்தோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு மட்டும் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, காரைக்கால், திருவாரூரில் லீவ் விட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பள்ளிகளுக்கு ராமநாதபுரம், விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பு தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மழை எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தென் தமிழகத்தில் இன்று நவம்பர் 20 அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் 8 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கள், அதே மாதிரி கல்லூரிகளில் நிர்வாகங்கள் வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்னால் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் கொடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.